அம்மன் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா தமிழ் வருட பிறப்பு இந்த வருகின்ற 14/4/2025 ஏப்ரல் மாசம் பாத்தீங்கன்னாக்க விசுவாவசு வருடம். அதாவது தமிழ் வருடங்கள்ல 60 வருடங்கள் இருக்குது. அதுல 39வது வருடமான இந்த வருடம் அப்படிங்கிறது திங்கட்கிழமை 14/4/2025 திங்கட்கிழமை இந்த வருடம் அப்படிங்கிறது புது வருடம் அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்குது. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த வருடத்துல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும், கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம். நட்சத்திர பலன்களோட எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இப்ப இருக்கின்ற கிரக மாற்றங்கள் இந்த புது வருடத்தின் முதல் நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் தான் ராஜாவாகவும் அவரே மந்திரியாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்துல என்னென்ன விதமான மாற்றங்கள் இருக்குன்னா, அரசு மற்றும் அதிகாரம் சார்ந்த துறைகள்ல மாற்றம் ஏற்பட போகுது. அரசியல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மழை அதிக அளவு பெய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. பெண்களுக்கான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. உணவு தானிய பொருட்கள் அப்படிங்கிறது உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கு. அரசு திட்டங்கள் உடனடியாக மக்களை சென்றடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் ரொம்ப சிறப்பா இருக்குது. இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்துல இப்படிப்பட்ட அமைப்புகளோட இருக்கக்கூடிய இந்த வருடம் எப்படிப்பட்ட சிறப்புகளோட உங்களுடைய ராசிக்கு இருக்குது அப்படிங்கிறத விரிவா தெளிவா இப்ப நம்ம பார்க்கலாம். ரிஷபராசி காலச்சக்கரத்தின் 2வது ராசியான ரிஷபராசிக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு, இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் மிகவும் ரொம்பவும் லாபஸ்தானத்துல மிக அருமையாக அமர்ந்திருக்கிறார். அதுவும் பாத்தீங்கன்னா யோகக்காரகன் ராகுவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. அப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு என்ன விதமான பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய வேலை, தொழில், வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை பெற்றிருக்கு. ரொம்ப சிறப்பான அமைப்பை பெற்றிருக்கு. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வேலை, தொழில் சார்ந்த முதலீடுகள் அப்படிங்கிறது நீங்க சிறப்பா தைரியமா செஞ்சுக்கலாம். புது தொழில் ஏற்கனவே எனக்கு ஒரு வேலை தெரியும், அது தொழிலா கன்வெர்ட் பண்ணி செய்யணும் அப்படின்னா முதலீடு பண்ணி புதுசா நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப லாபகரமா போகும். அடுத்து வேலையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. முன்னேற்றமான காலகட்டம் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. அப்படின்னா என்னன்னா, இருக்கிற வேலையிலிருந்து கொஞ்சம் ஹையர் ஸ்டேஜ் போகக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது வேலையில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கு. குறிப்பா தொழில்துறையில இருக்கிறவங்களும் வியாபாரம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய லாபகரம், முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, குரு பகவான் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல மாறிடுவார். இப்ப ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவான் பிறகு 2ஆம் இடத்துக்கு தனஸ்தானத்துக்கு மாறிடுவார். அப்ப வருமானம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. அடுத்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்குமா அப்படின்னா, கண்டிப்பாக குடும்பத்திற்கு ஒருத்தரை கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு, குடும்ப அமைப்புகள் சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், அதற்கான செலவுகள் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி இருக்கிறதுனால தாராளமாக சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு, குடும்பத்துல மகிழ்ச்சிக்காக சுப நிகழ்ச்சிகள் அமர்த்தக்கூடிய அமைப்பும், அதே போல திருமண வாழ்க்கை பந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு உருவாயிருக்கு. அடுத்து வேற என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, படிப்பு சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இந்த படிப்பு சார்ந்த விஷயத்தை பொறுத்தவரையில குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி அப்படிங்கிறதும் ரொம்ப சிறப்பா இருக்கு. உயர்நிலை கல்வி, மேல்நிலை கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயமா ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா விருப்பப்பட்ட பாடங்களை எடுத்து படிக்கக்கூடிய வகையில ரொம்ப அற்புதமாக இருக்கு. அறிவியல் சார்ந்து, தொழில்நுட்பம் சார்ந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேர் கேட்கிற கேள்வி, ஏதாவது திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டா, வாய்ப்புகள் உண்டா, வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுறாதா அப்படின்னு கேட்கிற கேள்விகள் நிறைய ஏற்பட்டிருக்கு. அப்ப இந்த காலகட்டத்துல ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஜென்ம குருவிலிருந்து
அடுத்த குரு பயிற்சி வருகின்ற குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கு. நீங்க எதிர்பார்க்க முடியாத மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உங்க வாழ்க்கையில பொருளாதார ரீதியா மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்க சந்திக்கலாம். அந்த வகையில ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் பார்த்தீங்கன்னா, பார்வைப்பானாலையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லாபத்தை உங்களுக்கு தர்றாரு. அதாவது வேலை சார்ந்த அமைப்புகளையும் சரி, தொழில் சார்ந்த அமைப்புகளையும் சரி, உங்களுக்கு வரக்கூடிய இன்னல்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கம்ப்ளீட்டா குரு பகவான் லாக் பண்ணிடுறாரு. அப்ப எந்த தடையும் இல்லாது எல்லா விஷயத்திலையும் மிகப்பெரிய லெவல்ல முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு, முன்னேற்றம் தரக்கூடிய வகையில கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்குது. அதே போல தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் ஆரம்ப காலகட்டத்துல 11ஆம் இடத்திலேயே இருக்கிறார். அப்ப லாப அமைப்புகளை கொடுக்கிற வகையில தான் இருக்கிறார். அப்ப தாராளமாக துணிஞ்சு நல்ல முதலீடுகளை நீங்க செய்யலாம். தொழில், வேலை, அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா வியாபாரம் சார்ந்த துறைகள்ல நல்ல முதலீடுகளை செய்யலாம். ரொம்ப சிறப்பாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது, லாபகரமா வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் ஏற்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்துல உங்களோட மூத்த சகோதர உறவுகள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நட்பு பாராட்டக்கூடிய, அன்பு பாராட்டக்கூடிய, உதவி செய்யக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறதும் உருவாயிருக்கு. ரொம்ப அற்புதமா இருக்கு. தாராளமாக நீங்க இந்த காலகட்டத்தை உங்களோட முன்னேற்றத்திற்கு ரொம்ப சிறப்பாகவே பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமா இருக்கு. அடுத்து பாருங்க, பெண்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கல. பெண்கள் சார்ந்த குடும்ப அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கு. குடும்பத்துல மங்கள நிகழ்ச்சிகள் நடத்தணும் அப்படிங்கிறது மாதிரியும், அதே போல பார்த்தீங்கன்னாக்க குடும்பத்துல பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றுதல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரொம்ப சிறப்பா இருக்கு. அப்ப ஆசைகள் நிறைவேறும் விதமாக இருக்குது. நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இந்த வருடம் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம். தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. கல்வி, நல்ல கல்வி அறிவு அப்படிங்கிறது இருக்கு. எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் என்ன விதமான மாற்றங்களை தர இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த காலகட்டத்துல வெளியூர், வெளிநாடு பயணங்கள் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப நல்லா இருக்கு. வேலை, தொழில் அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாம அரசு காரியங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. மட்டும் இல்லாம அப்பா வகை சொந்த பந்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல மிக சிறப்பான உதவிகளை செய்யக்கூடிய வகையில ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இந்த வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு இந்த வருடத்துல பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. பிரதோஷ வழிபாடை ரொம்ப சிறப்பா செஞ்சுக்கங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி அன்பு பாராட்டுறது, அதே போல எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போறது, விட்டு கொடுத்து போறது மட்டும் இல்லாம அக்கறையுடன் இருக்கிறது மட்டும் இல்லாம கலைத்துறை ஆர்வம் உள்ளவர்களா இருக்கிறது. அதே நேரத்துல படைப்பாற்றல் சிந்தனை உள்ள உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த காலகட்டத்துல வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா அனைவருக்குமே வேலை கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அம்மாவோட உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து வேற என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, உங்களுக்கு மூத்த வயது உடையவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்வழி காட்டும் விதமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செயல்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பொருளாதாரம் சார்ந்த விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னா, செல்வம் சேர்க்கை அப்படிங்கிறது இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குங்க. தாராளமாக நல்ல வருமானம் வரும். அந்த வருமானத்தின் மூலமாக மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்க கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய வகையில ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இப்ப நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அம்மன் வழிபாடு. வெள்ளிக்கிழமைகள்ல நீங்க அம்மன் அலங்கார அம்மன் வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்ப அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் என்ன? மிருகசீர நட்சத்திரம். மிருகசீர நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம். மிருகசீர நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பார்த்தீங்கன்னா, வண்டி வாகனங்களை சீரமைப்பு செய்யறது. அது மட்டும் இல்லாம மிருகசீடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ஒரு சிடுன்னு கோபம் வந்தாலும் நல்ல குணமுடைய ஒரு நட்சத்திரமா இருக்குது. அறிவியல் சார்ந்த பார்வை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம மற்றவர்களுக்கு தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தெளிவா சொல்லக்கூடிய ஆற்றலும், அதை நடைமுறைப்படுத்துறதுலையும் ரொம்ப அக்கறை கொண்டவர்களா இருக்கக்கூடியவங்க, சமுதாய பற்று உடையவர்களா இருக்கக்கூடிய உங்களுக்கு
இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். தாயார உடல் ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கணும். லேண்டு இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. இது முதல் 3 மாதங்கள் மட்டும்தான். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது சார்ந்த விஷயங்கள்ல நீங்க தாராளமாக உங்களுடைய பயணத்தை தொடங்கலாம். அடுத்து வரக்கூடிய இந்த குரு பயிற்சியிலேருந்து 3 மாதங்களுக்கு பிறகு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ரொம்ப சிறப்பான பலன்கள் உங்களுக்கு அமையும் இருக்குது. பதவி உயர்வு, கௌரவம், அந்தஸ்து, தாங்கள் இழந்த அனைத்து புகழையும் இந்த காலகட்டத்தில் பெறக்கூடிய நல்ல அமைப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பும், அது இல்லாம இன்னமும் கூடுதலா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தான தர்மங்களில் ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு உருவாகிருக்கு. இந்த தான தர்மங்கள் அப்படிங்கிறது உங்களை நல்வழிப்படுத்துறது மட்டும் இல்லாம மிகப்பெரிய உயர்வை தரக்கூடிய, மன ஆறுதலை தந்து மிகப்பெரிய உயர்வை தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக இந்த விஷயம் அமைஞ்சிருக்குது. இப்ப உங்களுடைய இந்த வருடத்திற்கான உங்களுடைய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு முழு ஜாதக பலனும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க என்ன மாதிரி தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய ஜாதகம் லக்கண அடிப்படையில் என்ன தசாபுத்திகள் நடக்குது அப்படிங்கிறத பார்த்து முழு ஜாதக பலனும் தெரிஞ்சுக்கணும். டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை நீங்க முழுமையா பார்த்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.